வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பற்றிதான ஒரு முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் பார்வோனை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகின்றார். இப்படி என்றால் ஆண்டவர் இந்த பார்வோன் மூலமாய் 2 காரியங்களை தன்னை பற்றி காண்பிக்கின்றார். ஒன்று அவருடைய வல்லமை, இரண்டாவது அவருடைய பெயர். முதலாவது ஆண்டுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த பார்வோன் தன்னுடைய வல்லமையை அடிமைகளை ஒடுக்கும்படியாக பயன்படுத்தினான். ஆனால் ஆண்டவரோ அவருடைய வல்லமையை அந்த அடிமைகளை விடுதலையாக்கும்படியாக பயன்படுத்துகின்றார். நண்பர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய வல்லமையை அவருடைய வாதைகளை கூட நல்ல காரியங்களை செய்யும்படியாக தான் பயன்படுத்துகின்றார். இரண்டாவதாக, இந்த பார்வோன் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார், அதாவது அவருடைய குணத்தை வெளிப்படுத்தினார். இந்த பொல்லாத பார்வோனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதற்காக தன்னுடைய அடிமைகளை அவன் விடுதலையாக்க மாட்டேன் என்று சொன்னான்? காரணம், இந்த அடிமைகள் தான் அவனுக்கு பட்டணங்களை கட்டி கொடுத்தார்கள். இந்த அடிமைகள் தான் அவனுடைய வயல்களில் வேலை செய்தார்கள். இந்த அடிமைகள் மூலமாய் அவனுக்கு மிகப்பெரிய லாபம் இருந்தது. ஆகவே அவர்களை விடுதலையாக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் யோசித்து பாருங்கள், அவர் இப்படிப்பட்ட நாதியற்ற அடிமைகளுக்காக கரிசனை உள்ளவராயிருந்தார். ஆகவேதான் ஒரு சில வாதைகளை அனுப்பின பிறகு இந்த பார்வோன் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னதினாலே ஆண்டவர் சோர்ந்து போய் இந்த அடிமைகளை மறந்துவிட்டு அப்படியே கடந்து போகவில்லை. இந்த அடிமைகளுக்காக வாதாடினார், இந்த அடிமைகளுக்காக போரிட்டார். நண்பர்களே, பலவீனமானவர்கள் மேல் நம்முடைய தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கின்றார். அதுதான் அவருடைய குணம். ஏழைகளை அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுக்காக இறங்கி வருகின்றார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தின் கடைசி வாதையை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் 19ஆம் வசனத்தில் பார்வோனிடத்தில் சொல்லுகின்றார், இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்துப்போகத்தக்கதாய் அந்த கன்மலை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கவனித்தீர்களா? இந்த வாதையின் மூலம் பார்வோனுடைய ஆட்களும் பார்வோனுடைய மிருகங்களும் கொல்லப்படக்கூடாது என்று ஆண்டவர் நினைத்தார். அவர் தன்னுடைய நியாய தீர்ப்பின் மத்தியிலும் இரக்கமுள்ளவராயிருந்தார். நண்பர்களே, ஆண்டவர் ஏதோ மூர்க்கம் கொண்ட, சிந்திக்காத, பழிவாங்குகின்ற ஒரு கடுங்கோல் ஆட்சியாளர் அல்ல. அவர் எப்பொழுதுமே பலவீனமானவருக்காக தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார். பலவீனமானவர்களை அவர் நியாயம் தீர்க்கும் போதும் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கின்றார். கடைசியாக, இது மோசேயை பற்றிதான காரியம். 29ஆம் வசனத்தில் மோசே பார்வோனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடிமுழக்கங்கள் ஓய்ந்து கல்மழை நின்று போகும் என்று சொன்னான். நண்பர்களே, இந்த பார்வோனைப் போல இல்லாமல் மோசே ஜெபத்தில் தன் கைகளை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, மோசே பார்வோனைப் போல இல்லாமல் ஆண்டோருக்கு முன்பாக ஜெபத்தில் கைகளை விரித்ததை நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எஸ்ரா 9:5, ஏசாயா 1:15, 1 தீமோத்தேயு 2:8 இந்த வசனங்களை வாசிக்கும்போது விசுவாசிகள் ஜெபிக்கும்போது கரங்களை கர்த்தருக்கு நேராய் விரித்து ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர்தான்
இந்த உலகத்தின் உண்மையான ராஜா என்பதை அவள் அங்கீகரிக்கின்றார்கள். நண்பர்களே, தேவன்தான் இந்த உலகத்தின் உண்மையான வல்லமையுள்ள ராஜாவாய் இருக்கின்றார். நண்பர்களே, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை பலவீனருக்கு உதவி செய்யும்படியாய் பயன்படுத்துகின்றார். பார்வோனை போன்ற கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை தருகின்றார். ஆகவேதான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வல்லமையுள்ள நல்ல இரக்கமுள்ள ராஜாவுக்கு முன்பதாக நம்முடைய கரங்களை விரித்து நாம் ஜெபிக்கலாம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.